இன்றைய சிந்தனை சமய வழிபாடு என்பது எங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வழிகாட்டல். நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது நமது உள்ளன்போடு வழிபாடு செய்ய வேண்டும். 3 நிலைகள் சமய வழிபாட்டிலே மிக முக்கியமானதாக அமைகின்றது. உளத்தூய்மை, உடல் தூய்மை, அறத்தூய்மை. இந்த 3ம் எங்களுக்கு மிக முக்கியமானவை. எங்களுடைய உள்ளம் சிந்தனைகளை எல்லாம் லௌலீக சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு தெய்வ சிந்தனையை மனதுக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு ஆன்மீக தவமாக மாற வேண்டும். எங்களுடைய உடல் தோய்த்துலர்ந்து தெய்வீகத்தன்மையோடு ஆச்சாரத்தோடு நமது உடல் தயாராக இருக்க வேண்டும். அறத்தூய்மை என்பது நமது மனம் எதற்கும் இசைந்து அந்த இசைவோடு அறம் செய்கின்ற பண்பியலோடு இருக்க வேண்டும். இது 3ம் தான் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக எங்களுடைய சமய வழிபாட்டிலே அமைகின்றது. இந்த 3 விடயங்களையும் நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வருவது உன்னதமான உயர்வை தரும். வழிபாடு என்பது நமது சமய குரவர்கள் திருமுறைகள் மூலமாக மிக அழகாக எடுத்து எம்பியிருக்கின்றார்கள். ஒரு வழிபாட்டின் மூலமாக நாங்கள் என்னென்ன தேவைகளை அடையலாம், என்னென்ன சிறப்புகளை பெறலாம் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்வியலிலே வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த வழிபாட்டின் மூலமாக நாங்கள் பல சிறப்புகளை பெறுகின்றோம், பல உன்னதமான மேன்மைகளை பெறுகின்றோம். எனவே இந்த திருமுறைகள் நமது வழிபாட்டிலே உன்னத பங்கு வகிக்கின்றன. அவற்றை பாராயணம் செய்து வழிபடுகின்ற பொழுது அந்த சிந்தனை ஒருநிலைப்படுகின்றது, செயல்கள் நல்லவற்றை தேடிச் செல்கின்றன, மனம் அறத்தன்மையை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வழிபாட்டோடு நாங்கள் எப்பொழுதுமே அதற்குரிய திருமுறைகளை பாராயணம் செய்கின்ற ஒரு முறையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய சமய வழிபாட்டிலே மிக உன்னதமான முக்கியமான பொக்கிஷமாக அமைகின்றது. நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த திருமுறைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல தத்துவங்களை எங்களுக்கு தருகின்றது, வாழ்வியல் நெறிகளை எங்களுக்கு போட்டுகின்றன, இறைவனை நாங்கள் எப்படி அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை எங்களுக்கு விளக்கி தருகின்றன. எனவே இந்த 3 நிலைகளையும் நாங்கள் மனதிலே கொண்டு திருமுறைகளையும் சரியாக ஓதி செயல்படுகின்ற பொழுது அதற்குரிய வெற்றியும் சிறப்பும் எங்களை சுலபமாக வந்தடைந்துவிடும். நன்றி.